வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீவாட்ஸ் வெங்கி. நாங்கள் எங்கள் ஊர் வந்து சேலம் மாவட்டம் வேப்பிடிதாளம். இன்னைக்கு வந்து ஐயா வந்து நம்ம சுப்பிரமணிய அண்ணா ஐயா வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் சொல்கிறாரு. அது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கு எப்படி படிக்கிறது, எப்படி இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு இதில் வந்து மைண்டு நிறையா இதாகுது. இப்போ இதை வந்து அவர் டீட்டெயிலாக வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. பெற்றோர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, நல்லா தெரியும். இவருக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டா சொல்றாரு, கண்டிப்பா சொல்லுவாங்க, நீங்க அதை கேளுங்க. அண்ணா இன்னைக்கு எதை பத்தி நான் இந்த மாதிரி டீட்டெயில்னா இன்னைக்கு குழந்தைகள் வந்து பள்ளியில படிக்கும் போது சரியான படிக்க மாட்டேங்கிறாங்க, மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்க, ரேங்க் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் நிறைய வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குறைகளுக்கெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு சைக்காலஜிக்கா, அதாவது மனோ தத்துவ ரீதியில அதை வந்து நம்மளோட உடல்ல எப்படி வந்து பிரயோஜனம் பண்ணி அந்த மார்க் வாங்குறதோ, பாஸ் ஆகுறதோ, ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்குறதோ, அதுக்கு உண்டான விளக்கங்களை வந்து விஞ்ஞான ரூபமா அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா தான் பயோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து O3 + M7 ⁻⁻10 ஃபார்முலா மூலியமா அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டா போதும். அவங்களுக்கு வந்து நீங்க படிப்பே சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, அவன் ஆட்டோமேட்டிக்கா படிச்சுப்பான். அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ. ஐயா கண்டிப்பா டீட்டெயிலா இன்னைக்கு வந்து நல்லா விளக்கமா எல்லாரும் பார்க்கணும். அதுக்கு டீட்டெயிலா விளக்கமா கண்டிப்பா சொல்லுங்க, எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. ஐயா டீட்டெயிலா சொல்லுவாரு. ஓகே. குரு வாழ்க, குருவின் வழியில் குருவாகவே. குரு என்றால் என்ன? நமக்கு தெரிந்ததையும் தெரியாததையும் நல்ல விதமாக புரிய வைக்கக்கூடியவர் தான் குரு. நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் தெளிவா சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்க வேண்டியவர் தான் குரு. அது வந்து எல்லோருக்கும் அமையக்கூடியதல்ல. இதுல நாங்க முதல்ல வந்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு வேணும். அது எந்த விதமான நம்பிக்கையா இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கையா இருந்தாலும் சரி, குரு மேல் இருக்கின்ற நம்பிக்கையா இருந்தாலும் சரி, மற்ற எதுவா இருந்தாலும் சரி, முதலில் நாங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி. ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி பேதித்த அண்ட கோடிகளாய் பிறப்பு மற்றும் இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இந்த பாட்டலினுடைய பொருள் விளக்க வேண்டும் என்றால், ஆதியிலிருந்து அண்டம் வரை முதல் தோன்றியதிலிருந்து முடிவு வரை இருக்குது. ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று. நாங்க மனிதரா இருக்கிறோம், 6 அறிவுன்னு சொல்றோம். இந்த 6 அறிவிலிருந்து கொஞ்சம் குறைந்தான 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு, அறிவே இல்லாத என்று வந்து கடைநிலைக்கு போகும்போது ஆதி என்னும் பரம்பொருள், அதாவது பரம் என்றால் சுத்த வெளின்னு அர்த்தம். பரம்பொருள்னா சுத்த வெளி, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு. அந்த ஒண்ணுமே இல்லாத ஒன்றிலிருந்து அணு ஆரம்பித்து
அண்டம் வரை 6 அறிவு வரை வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி பெற்றது இல்லையா? அதுல மனிதன் அப்படிங்கிறது தான் 6 அறிவு உடையவன். 6 அறிவு என்றால் என்னன்னா, ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு இருக்கு இல்லையா? 6 அறிவு. இந்த 6வது அறிவு பகுத்தறிவு. அதாவது ஒன்றை என்ன, எது, எப்படி, ஏன் அப்படிங்கிற பகுத்து கூறிய அறிவு, அதுதான் 6வது அறிவு. அதாவது எக்ஸ்ட்ரா திங்கிங் பவர். அந்த 6 அறிவு என்பது ஒரு மனித உடலில் எப்படி இருக்கிறது, அதை பொறுத்துதான் பள்ளி மாணவர்களிடையே அவர்களுடைய புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். அறிவுக்கும் புரிதலுக்கும் என்ன சம்பந்தம்னு நீ கேட்கலாம். அறிவு என்றால் ஒன்றை பற்றி நாங்க புரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். பள்ளியில மாணவர்கள் ஒரு வகுப்புல ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. 20 பேருக்கும் ஒரே ஆசிரியர் தான், அந்த ஒரே பாடம் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 20 மாணவர்களுக்கும் சுவாசம் என்கின்ற மூச்சு ஓட்டம் ஒரே மாதிரியாக இருக்கவே இருக்காது. நான் இருக்காதுன்னு கூட சொல்லல, இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு மனித உடலில், அதாவது மூக்கு என்று சொல்லக்கூடிய 2 துவாரங்களிலும் ஒரே மாதிரியாக மூச்சு ஓட்டம் போகாது. காலை 6 மணியிலிருந்து 8 மணி 24 நிமிஷம் வரைக்கும் இடது பக்கமா மூச்சு ஓட்டம் ஃப்ரீயா போகும். அந்த வலது பக்கம் மூச்சு ஓடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓடும், ஆனா ஃப்ரீயா ஓடாது, டிம்மா போகும். அதே மூச்சு ஓட்டம் 2 மணி 24 நிமிஷம் அந்த இடது பக்கமா மூச்சு ஓடின பிற்பாடு ஆட்டோமேட்டிக்கா இந்த நெற்றியில் இருக்கிற ஒரு சென்சார் மூலியமா வலது பக்கம் மாற்றிவிடும். வலது பக்கமா ஃப்ரீயா ஓடும் போது இடது பக்கம் டிம் ஆயிரும். ஓடும், ஆனா ஓடாது. அந்த இடது பக்கம் ஓடும்போது ஃப்ரீயா காற்று போகுது இல்லையா? அந்த நேரத்தில் அந்த வகுப்பில் பாடம் நடக்கு இல்லையா, அந்த ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த நடத்தி கொண்டிருக்கிற பாடம் முழுக்கவும் அந்த 20 மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யார் யாருக்கெல்லாம் அந்த இடது நாசியின் மூலியமா ஃப்ரீயா காற்று ஓடிச்சோ அவங்களுக்கு சரியான புரிதல் வந்தே தீரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இடது பக்கமா காற்று ஓட்டம் போகாது. வலது பக்கமா போறவங்களும் அந்த வகுப்பில் இருப்பாங்க. அதாவது 20 மாணவர்கள் எத்தனை பேருக்கு இடது பக்கம் ஓடிச்சோ அவங்களுக்கு புரிதல் முழுமையாக கிடைக்கும். அந்த வலது பக்கமா மூச்சு ஓட்டம் இருந்ததுன்னு பாத்தீங்களா, அவங்களுக்கு போகாது. இதை எப்படி நாங்க ஒத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு கையை மடக்கிங்க, ஒரு நாசி துவாரத்தை மூடிக்குங்க, காற்றை கையில படுற மாதிரி நீங்க ஃபோர்ஸா விடுங்க. ஃப்ரீயா ஓடுதான் டிம்மா ஓடுதான் அப்புறம் பேசலாம். இந்த நாசி துவாரத்தை அடைச்சுக்குங்க, காற்றை ஃபோர்ஸா விடுங்க. இதுல எந்த பக்கம் காற்று அதிகப்படியான ஃபோர்ஸ், அதாவது அழுத்தம் கூட்டுதோ அந்த பக்கம் ஃப்ரீயா ஓடுதுங்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடது பக்கம் ஃப்ரீயா காற்று போகும்போது நிறைய அப்சார்ப்ஷன் கிடைக்கும். அந்த நிகழ்வுகள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய மூளையினுடைய வலது பக்கத்தில் பதிவாகும். மூளையினுடைய வலது பக்கத்தில் தான் நினைவாற்றல் அதிகமா இருக்கிறது நீங்கள் படிச்சிருக்கலாம். இடது பக்கமா இருந்து போனாதான் வலது பக்கத்து மூளையில பதிவாகும். இது எப்படி சார் நான் நம்புறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு உதாரணம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இங்க கால் பெருவிரல் 2 இருக்குதுங்களா, கால் பெருவிரல் 2 இருக்குல்ல, கால் பெருவிரல்.
இந்த இடது கால் பெருவிரல் இருந்து அப்படியே கனெக்ஷன் வந்து வலது கண்களுக்கு வரும், கண்ணுக்கு வரும். அதே வலது கால் பெருவிரல் இருந்து அப்படியே வந்து இடது கண்ணுக்கு வரும். எப்படி சார் கால் கீழே இருக்குது கண்ணு மேல இருக்குது, எப்படி நான் நம்புறது அப்படின்னு நினைக்கலாம். இதற்கு ஒரு டெஸ்ட் பண்ணலாம். இரவு நேரத்துல இல்லைன்னா பகல் நேரத்தில் நீங்க அதிகமான வேலை பழுவினாலேயோ போக்குவரத்தில் காற்று பட்டதுனாலேயோ கண்கள்லாம் சிவந்து இருக்கும். இந்த வலது கண் சிவந்து இது ரெட் கலர் ரத்த கலர் இருக்குதுன்னு வச்சுங்க. இரவு தூங்க போகும்போது வலது கண் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்கா இருக்குது, சிகப்பா இருக்குது. இடது கால் பெருவிரலுக்கு விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்னா கேஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் வந்து அந்த நகம் அந்த பெருவிரலுக்கு நிறைய வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு நீங்க தூங்குங்க. அந்த விளக்கெண்ணெய் வந்து துணியில படாம காலை வெளியே வச்சு தூங்கிருங்க. காலையில விடிஞ்சதும் கண்ணுல அப்படியே ரெட் கலர் பூரா மாதிரி குழு குழு குழுன்னு ஆயிரும். ஆகுதா இல்லையா? இடது கால் பெருவிரல்ல வச்ச விளக்கெண்ணெய் குளிர்ச்சி இந்த வலது கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதே வந்து வலது கால் பெருவிரல் வந்துன்னா இடது கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இதை நான் நம்ப முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும்னா விளக்கெண்ணெய் தான் நீங்க குளிர்ச்சிக்கு உபயோகம் பண்ணணும். அதுவே இது இரவு நேரத்துல தூங்க போகும்போது அந்த வலது கால் பெருவிரல்ல வேப்பெண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணெயை தடவிக்கிங்க. வேப்பெண்ணெய் தெரியுமா? வேப்ப மரத்தில் இந்த கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய வேப்ப எண்ணெய் அந்த பெருவிரலுக்கு தடவிக்கிட்டீங்கன்னா தூங்கிருங்க. காலையில எந்திரிச்ச உடனே இந்த இடது கண் மூடிடும், இடது கண் மூடிடும். ஏன்னா இந்த இடது கண் முழுக்க அப்படியே கொண்டு போய் பூளை கட்டி வெல்டிங் வச்ச மாதிரி மூடிடும். அவ்வளவு வெப்பம் வந்து வலது பெருவிரல் வச்சது இடது கண்ணுக்கு வந்துடும். இது உங்களுக்கு தேவையா? தேவையில்லை. ஏன்னா விஷப்பரீட்சை பண்ணக்கூடாது. அதனால விளக்கெண்ணெய் வந்து வச்சுக்கீங்க. இது கம் டு தி பாயிண்ட், விஷயத்துக்கு வருவோம். அந்த வகுப்பறையில் இருக்கிற 20 மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இடது நாசியில ஃப்ரீயா காற்று போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த வகுப்பில் நடத்தப்பட்ட பாடங்கள் முழுக்கவே அவனுக்கு வலது மூளையில் பதிவாயிரும். இது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னா, நீங்க காலையில் எந்திரிச்சு படிக்கிறீங்க இல்லையா, படிக்கும் போது நீங்க வந்து மைன்யூட்டா கவனிங்க. இடது நாசில ஃப்ரீயா காற்று போகுதான்னு கவனிங்க. எந்த பாடம் மட்டும் படிக்கலாம், ஆனா படிக்கும் போது ஞாபகம் முழுக்கமும் ஃபுல் கான்சென்ட்ரேட் அந்த பாடத்தினுடைய இருக்கணும், அந்த புத்தகத்தில் மேலேயே இருக்கணும். அந்த புத்தகத்தை கண்கள் பார்க்கணும், வாய் அதை உச்சரிக்கணும், உச்சரிக்கக்கூடிய அந்த சப்தம் அப்படியே காதுல கேட்கணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மூளையில பதிவாயிரும். இடது நாசில ஃப்ரீயா காற்று போகும்போது அதுவே வந்து 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த இடது நாசியில் காற்று போகும். ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் இருக்கிற சென்சார் அப்படியே ரைட் சைட்ல மாத்தி விட்டுரும். ரைட் சைட்ல மாத்தி விட்டும் போது ஃப்ரீயா போகும்போது நமக்கு வந்து அந்த படிக்கவே முடியாது. அப்ப வந்து உடல் சோர்வு அப்படின்னு ஒரு கொட்டாய் எல்லாம் வந்துடும். ஏன் வருது அப்படின்னா, இடது கை பக்கமா போற பதிவுகள் தான் மூளையினுடைய வலது பக்கத்தில் பதியும். இது எப்படி சார் நாங்க நம்புறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்க ஊர்லயா இல்ல உங்க வீட்லயா ஒரு சாமி படம் இருந்தா பாருங்க, இடது கை இப்படியும் வலது கை இப்படியுமா இருக்கும். நல்லா கவனிங்க. இடது கை வந்து பிரபஞ்சத்திலிருந்து சகல விஷயங்களும் ஈர்க்கக்கூடிய கை, வலது கை வந்து கொடுக்கக்கூடிய கை. தெய்வங்களுடைய கைகள் எல்லாமே இடது கை எப்படி இருக்கும், வலது கை எப்படி இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இடது கையிலுடைய சக்கரம் வந்து இழுக்கக்கூடியது, அதாவது அட்ராக்ஷன். நீங்க கூட சாதாரணமா வீட்டுல வந்து
அவன் இடது கையில வாங்கினா நீ கொடுக்காத அப்படின்னு கேட்டதுண்டு இல்லையா? ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னா, நாங்க கொடுக்கறது ஒரு 10 ரூபாயா கூட இருக்கலாம். ஆனா அவன் இடது கையில வாங்கினான்னா இன்னும் கொஞ்சோண்டு பவரே உங்க கையில இருந்து அந்த கை இழுத்துக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கை ஈர்க்கக்கூடிய கை. இந்த ஃபார்முலா தான் வகுப்புல பாடம் நடத்தும் போது இடது கை பக்கமா இடது சுவாசியில சுவாசம் போகும்போது நிறைய நமக்கு அப்சார்ப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. அதே 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் வலது கையை மாத்திரணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த 2 மணி 24 நிமிஷமும் வேஸ்டா போகும் இல்லையா? வேஸ்டா போகும் இல்லையா? இல்லை. அதுதான் இந்த 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது சேஞ்ச் ஆன பிற்பாடு உங்களுக்கு மாற்றம் வந்த உடனே நீங்க எழுதி பாருங்க. வலது கையினால தானே எழுதுறீங்க. 10 தடவை நீங்க படிக்கிறது ஒண்ணு, ஒரே ஒரு முறை எழுதி பார்க்கறது உண்டு. தப்போ தவறோ பிழைகளோ இல்லாம எழுதி பார்க்கலாம் இல்லையா? இந்த நேரம் 2 மணி 24 நிமிஷம் வேஸ்ட் கிடையாது. இதுதான் என்ன ரூபத்திலேயோ வலது பக்கம் ஓடுறது சூரிய கலை, இடது பக்கம் ஓடுறது சந்திரகலை அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்றது. சூரியன் என்றால் வெப்பம். நல்லா கவனிச்சுக்க, சூரியன் என்றும் வெப்பம். அந்த 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் அந்த வெப்பத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதிகப்படியான வெப்பத்தை உடலில் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்சார் அப்படியே இடது பக்கமா சந்திரகலை, சந்திரனுங்கிறது குளிர்ச்சி, ஆட்டோமேட்டிக்கா 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் சந்திரகலையிலேயே ஓடும். இந்த வெப்பம் 2 மணி 24 நிமிஷம் வெப்பம் ஏறிச்சு இல்லையா, அதை அப்படியே கான்ஸ்டன்ட் பண்ணும். அதாவது ஒரு சமநிலைப்படுத்தும். வெப்பமே ஓடிக்கிட்டே இருந்தா அதுதான் அதிகப்படியான காய்ச்சல். அந்த குளிர்ச்சியிலேயே அதிகப்படியா ஓடிக்கிட்டே இருந்தா அதுதான் ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஜன்னி. இறைவன் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சயின்டிபிக் ஃபார்முலாவை நம்மளுடைய உடல்ல வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? சரி, ரைட், கம் டு தி பாயிண்ட். விஷயத்துக்கு வருவோம். அந்த இடது கை பக்கமா நாசியில மூச்சு ஓட்டம் ஓடும்போது நிறைய படிங்க. அதாவது புத்தகத்தை அந்த அச்சு எழுத்துக்கள் சரியா பார்க்கிற மாதிரி கண்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது படிக்கிறீங்க இல்லையா, வாய் புலன்ஸ் அந்த சப்தம் காதில் மூலியமா அந்த மூளையிலே பதிவாகும். இந்த இதை படிச்சீங்களா 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் படிக்கிறீங்க இல்லையா, இந்த படிக்கும் போது நிறைய படிக்கலாம்னுட்டே இருக்கும் நினைவுகள். அது 2 மணி 24 நிமிஷம் மட்டும்தான். ஆட்டோமேட்டிக்கா போகுது இல்லையா? ரைட் சைட்ல போகும்போது அந்த 2 மணி 24 நிமிஷத்தை எழுதி பழகு. இது எதற்காக நான் சொல்றேன்னா, நீங்க இந்த பள்ளியில படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது ஐ வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர் அப்படிம்பாங்க. வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னா ஐ வாண்ட் டு பிகம் அன் என்ஜினியர் அப்படிம்பாங்க. இவன் டாக்டர் ஆகணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, இவருக்கு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது. வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கும்போது ஐ வாண்ட் டு பிகம் ஏ நர்ஸ் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கே உண்டான நர்ஸ் கோர்ஸ், அவங்க நர்ஸ் கோர்ஸ் படிக்கணுங்கிறாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஃபார்முலா மூலியமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுதான் தட் இஸ் மை இன்வென்ஷன், பயோ மேக்னட்டிசம். பயோ மேக்னட்டிசம்னா, பயோ அப்படின்னா இந்த உடல் இருக்கிற உயிர்னு அர்த்தம். மேக்னட்னா காந்தம். இந்த உடலில் உயிர் ஒன்று இருக்கும் வரை இந்த உடலை ஒரு காந்தமாக மாற்றக்கூடிய ஃபார்முலா தான் பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு என்னோட ஃபார்முலா. அதே என்னுடைய தியரி. அதாவது பயோ மேக்னட்டிசம் ஒரு புத்தகம் நான் எழுதி
பள்ளிக்கெல்லாம் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கசரம் கொடுத்தேன். அதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா, அந்த பையன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான், அந்த பாடத்துல வந்து மார்க் வாங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு புரிதல் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஃபார்முலாவே இப்பொழுது உங்கள் முன் பகிரப்பட்டு வருகிறது. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிதல் ஒன்றுதான், அண்டர்ஸ்டாண்டிங். அது புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, நீங்க வந்து ஆசிரியர் இல்லாம படிக்க முடியும். புரிதல் இல்லாம தான் தவறுகள் வருது. அது எப்படி பண்றது, அது எங்க பண்றது, எவ்வளவு பண்றது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்போறேன். அதாவது நீங்க காலையில எத்தனை மணிக்கு முழிப்பீங்க? ஒரு 6 மணிக்கு முழிப்பீங்க. எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஏதோ உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், எதுவா மட்டும் இருக்கும். ஆனா காலை எழுந்த உடனே செய்யக்கூடியது, அதன் தொடர்ச்சி எல்லாம் என்ன பழக்கங்கள் வரணுங்கிற ஒரு டீட்டெயில் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில் எந்திரிச்ச உடனே கைகளை இப்படி தேய்ச்சுங்க. உங்களுடைய 2 கைகளையும் பிடித்து உங்கள் கைகளை பாருங்க. நம்பிக்கை. இந்த கைகள் வந்து சாதாரண கை அல்ல. உங்களுக்கே ஒரு ஹோப், நம்பிக்கை கொடுக்கிற ஒரு இது வந்து உங்கள் கையிலே நீங்க நம்புங்க. அந்த கைகளை பார்த்துட்டு அந்த இடத்திலேயே உட்காந்து சமணமிட்டுக் கொள்ளுங்கள். அதாவது சமணமிட்டுக் கொள்ளுங்கள். சமணமிட்டு கொண்ட பிற்பாடு ஒரு சிம்பிளான ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் என்னன்னா, ஐந்து முறை ஓம் சொன்னோம்னா, ஓம்னா என்ன நீங்க புரியுங்க. இது மந்திரம் இல்லை. இந்த பயோ மேக்னட்டிசம் என்னுடைய ஆய்வு கட்டுரைக்கு பேர் வைத்தேன் இல்லையா, அந்த ஆய்வுக்கு பேர் பயோ மேக்னட்டிசம் பேரு. அதுக்கு ஒரு ஃபார்முலா O3 + M7, O3 + M7 ஹோல் டு தி பவர் ஆஃப் 10. இதுதான் ஃபார்முலா. பயோ மேக்னட்டிசம் வந்து என்னுடைய தியரி, அதாவது கட்டுரை. அதுக்கு ஃபார்முலா வேணும் இல்லையா, அதுதான் O3 + M7 ஹோல் டு தி பவர் ஆஃப் 10. ஓ அப்படின்னா ஆக்சிஜன். நம்ம உடல்ல காற்று உள்ள போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆக்சிஜன். O3 அப்படின்னு சொன்னா 3 செகண்ட் மட்டும் அந்த காற்றை உள்ள இழுக்கிறீங்க சரிங்களா. அந்த 3 செகண்ட்லயே வந்த நுரையீரல் வந்து நிரம்பிடும். அப்புறம் அந்த காற்று வெளியே வருது இல்லையா, வெளியே வர்ற காற்று வந்து என்ன பேரு? கார்பன் டை ஆக்சைடு. அப்படிதான் சொல்றாங்க, கார்பன் டை ஆக்சைடு. உள்ள போற ஆக்சிஜன் எங்க கார்பனா மாறுது? கார்பன் மாறுதுன்னா எரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்றது கார்பன் டை ஆக்சைடு ஆகுது இல்லையா. அந்த வெளியே விடுற மூச்சு காற்ற 7 செகண்ட் விடலாம், அதுக்கு மேலே அதிகமாக கூட விடலாம். அது அவங்களுடைய பிராக்டிஸை பொறுத்து. 3 செகண்ட் வந்து காற்றை உள்ள இழுக்கிறீங்க,
நுரையீரல நிரம்புறது. அதை 7 செகண்ட் வெளியே விடணும். அந்த வெளியே விடும்போதும் சரி, உள்ள இழுக்கும் போதும் சரி, நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு ஆம்பிஷன் சொன்னீங்கல்ல, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் நர்ஸ் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் மிலிட்ரி மேன் ஆகணும், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? மூச்சை இழுக்கும் போது அதே நினைவுகள் இருக்கும். அதே நினைவுகள் இருக்கும். எது நினைக்குது? மனசு. எது எண்ணுது? மனசு. எது நினைக்குது? மனசு. மனசுன்னு சொல்றோம் இல்லையா, மனம். அந்த மனம்ங்கிறது இந்த உடல்ல எங்க இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனம் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? இப்படி சொல்றாங்க இல்லையா, இங்க இருதயம் இருக்குது. இருதயம்ங்கிறது ரத்தத்தை பம்பிங் பண்ணி சொல்ற இதுதான் இருதயம். இங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க நுரையீரல் இருக்கு. அது காற்று உள்ள போய் வெளியே வர்றதுதான். ஆனா மனம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நுண்ணிய இது உங்களுடைய இருக்குது. தெரியுமா? தெரியாது. இப்போ குண்டுமணி, ஊசிமணி, பாசிமணி, தங்கமணி, வைரமணி, ரசமணி, ஸ்படிகமணி, கருங்காலிமணி, அப்புறம் துளசி மணி, நாகமணி, இத்தனை நிறைய மணிகள் இருக்குது. இதையெல்லாம் கடையில போய் பணம் கொடுத்தா வாங்கிடலாம். குண்டுமணி வாங்கலாம், ஸ்படிகமணி, தங்கமணி, வைரமணி எல்லாமே வாங்கலாம். ஆனா மனோன்மணின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? தெரியுமா இல்லையா? மனோன்மணின்னா என்ன? பள்ளியில பாடல் பாடுறாங்க இல்லையா, நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க திரு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இது என்னது? தமிழ் தாய் வாழ்த்து. அதை எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரனார். நல்லா புரிஞ்சுங்க. இதுல மனோன்மணி இல்லை. ஆனா அதை எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய பேர். அந்த மனோன்மணி அப்படிங்கிற ஒரு சொல்லை பிரிங்க. மனம் கூட்டல் நுண் கூட்டல் மணி. மனம் அப்படிங்கிற நுண்ணிய மணி உங்களுடைய உடம்புல இருக்குது. அது எங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு. இந்த புருவ மத்திக்கு நடுவுல, நல்லா கவனிங்க, புருவ மத்திக்கு நடுவுல மேலிருந்து கீழே, அண்ணாக்கிலிருந்து மேல, இதுக்கும் உள்ள இதுக்கும் உள்ள, பின்னாலிருந்தும் உள்ள, அந்த சென்டர் பகுதியை நினைச்சீங்கன்னா இங்க ஒரு கேப் இருக்கும். அந்த 2 புருவ மத்திக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும். பெண்கள் எல்லாம் பொட்டை எங்க வைக்கிறாங்க? இங்கே வைக்கிறாங்க, இங்க வைக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு அசைவிலையும் இந்த 2 கேப்புக்கு நடுவுல அழுத்தி பாருங்க. ஒரு நெல்லினுடைய மணி அளவுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு உள்ள பாத்தீங்கன்னா மனம் அப்படின்ற ஒரு நுண்ணிய மணி இருக்கு. அது வெளியிருந்து பார்க்கும்போது அந்த கேப், அந்த இடைவெளிக்கு நடுவுல அந்த மணியை பார்க்கும்போது ஒரு கண் மாதிரி தெரியும். அந்த இடைவெளிக்கு நடுவுல உள்ள ஒரு மணி இருக்குது பார்த்தோம்னா ஒரு கண் மாதிரி இருக்கும். அதுதான் சிவபெருமானுடைய நெற்றியில் இருக்குது. பார்த்தீங்களா? நெற்றி கண்ணுங்கிறது அதுதான்.
அது கண் அல்ல. மனித உடலில் மனம் அப்படின்னு ஒரு இருக்கின்ற ஒரு மணிதான் அது. அது இது ஊனக்கண். அதாவது ஒரு பொருள் வெளியில் இருக்குதுன்னு பார்த்தா கண்கள் பார்க்கும். ஆனா இந்த மூன்றாவது கண் நெற்றிக் கண்ணுங்கிறது அந்த பொருள் என்ன, எது, எப்படி, ஏன் அப்படின்னு ஆய்ந்து பார்க்கக்கூடிய மூன்றாவது கண்ணு தான் சிந்தனை உடைய ஒரு கண். அதுக்கு பேர் தான் மூன்றாவது கண். கண்களால் பார்க்க முடியும், ஆனால் அது என்ன, எதனால் செய்யப்பட்டது, எங்கிருந்து தருவிக்கப்பட்டது சிந்திக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் மூன்றாவது கண். அந்த மனம்தான் சிந்திக்கிறது, மனம்தான் எண்ணுது, மனம்தான் சிந்திக்குது, மனம்தான் அனைத்துக்கு உண்டான இது. கம் டு தி பாயிண்ட், விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க காற்றை இழுக்கிறீங்க இல்லையா, இழுக்கும் போது அந்த மனதினால் உங்களுடைய எதிர்கால ஒரு ஆம்பிஷன் இருக்குது இல்லையா, ஒரு எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விருப்பம், வெற்றி, புகழ், எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க நினைக்கணும். எது நினைக்குது? மனம். இந்த காற்று உள்ள போகுது இல்லையா, எப்படி போகுது, எங்க போய் சேருது? மூக்கின் வழியா உள்ளே போற காற்று அந்த மனம் அப்படிங்கிற ஒரு இடத்தை டச் பண்ணி தான் இந்த நுரையீரலுக்கு போகுது. அந்த மனம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை வருடியபடி போறதுனால அந்த காற்றில் உங்களுடைய சிந்தனை பதிவு செய்யப்பட்டு அந்த நுரையீரலுக்கு போகும். இப்ப நல்லா கவனிங்க. உங்களுடைய பள்ளியில நீங்கள் அதிகப்படியான ஒரு அப்சார்ப்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மூச்சை கவனிங்க. இந்த மூச்சை கவனிக்கும் பொழுது இந்த மூச்சு காற்று உள்ள போகுது இல்லைங்களா, அந்த நுரையீரலுக்கு போய் அங்கே இருக்கின்ற அந்த வெற்றிடத்துல அந்த மூச்சு காற்று நிரம்பும். அந்த நுரையீரல் என்ன அளவுக்கு விரிவடைகிறதோ அதிகப்படிச்சுமானா 3 செகண்ட், அதனாலதான் O3ன்னு போட்டோம். 3 செகண்ட் நிரம்பும் போது அந்த நுரையீரல் விரிவடையுது இல்லையா, அப்போ நுரையீரலுக்கு மேல ஆயிரக்கணக்கான இரத்த குழாய்கள் அப்படியே இருக்கும். நீங்க மூச்சு இழுக்கக்கூடிய அந்த காற்று அதனுடைய உங்களுடைய விருப்பத்தையும் கலக்கி கொடுத்துருக்கிறீங்க இல்லையா, அந்த ரத்தத்துல அந்த உப்பு அந்த ரத்தத்துல கலந்துரும். அந்த நுரையீரல் சுருங்கும் பொழுது அது ஆக்சிஜனும் உங்களுடைய ஆம்பிஷனும் அதுல கலந்துருக்கிற அந்த ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் அப்படிங்கிற இருதயத்துக்கு வரும். மீண்டும் விரிவடையும் போது அதை ஈர்த்துக்கும், திரும்பியும் ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். இதுல மைன்யூட்டா கவனிக்க வேண்டும்னா, நீங்க ஒரு மூச்சு இழுக்கிறீங்க இல்லையா, அந்த நேரத்துல இந்த இருதயம் எத்தனை முறை லப்டப் 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 அப்படிங்கிற சத்தம் செய்தும் கவனிங்க. இந்த இருதயத்துல 4 அறைகள் உண்டு. வலது ஆரிக்கிள், இடது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள், 4 அறைகள் இருக்கும். 4 அறைகளும் ஒவ்வொரு மூச்சுக்கும் அது வேலை செய்யுது. மூச்சை இழுக்கும் போது அதை அந்த ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனும் ஆம்பிஷனும் இழுத்துக்குது. சுருங்கும் போது அப்படியே ஹார்ட்டுக்கு அந்த ரத்தத்தை அனுப்புது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? யாருக்குமே கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு முறையும் இது நடந்து கொண்டே தான் இருக்குது. இது நான் நம்ப முடியல அப்படின்னு நினைக்கும் போது நீங்க கொஞ்ச தூரம் ஓடுங்க. ஓடும்போது மூச்சு அதிகப்படியான மூச்சு ஓடுதா இல்லையா, அந்த அதிகப்படியான மூச்சு ஓடும் போதும் இந்த ஹார்ட் அதிகப்படியான துடிக்கும். ஏனென்றால் ஒரு மூச்சுக்கு 4 முறை இது துடிச்சாகணும். அந்த துடிப்பில மாற்றம் வந்தாதான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்று. நல்லா கவனிங்க. அதனால படிக்கிற குழந்தைங்க இதையெல்லாம் ஆய்வு பண்ணாம மெதுவா காற்றை இழுக்கும். அதாவது 3 செகண்ட் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன், அப்புறம் 7 செகண்ட் வெளியே விடுறது. இதை பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு மூச்சு இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும்
உங்களுடைய ஆம்பிஷனை மட்டும் கவனிங்க. உள்ள இழுக்கும் போதும் காற்று உள்ள போகும்போது அந்த மனம் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது இல்லையா, அதுல பட்டுதான் அந்த காற்று உள்ள போகுது. நல்லா கவனிச்சிங்க. காற்று உள்ள போகுது இல்லையா, அது அப்படியே ரத்தத்துல இருந்து ஹார்ட்டுக்கு வருது. அந்த ஹார்ட்ல பம்பிங் பண்ணும்போது அந்த காற்று ரத்தத்தின் மூலியமா இந்த உடம்புல இருக்க எல்லா செல்களுக்கும் அந்த ரத்தம் போகுது. எதோட? உங்களுடைய ஆம்பிஷன் என்ன இருக்குதோ அந்த ரத்தம் எல்லா செல்களுக்கும் போகுது. எல்லா செல்களுக்கும் போகும்போது ஒவ்வொரு செல்லுலையும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, உங்க பாடத்துல இருக்கும். ஒவ்வொரு செல்லிலும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்குது. அந்த செல்களுக்கு உள்ள போய் அந்த ரத்தம் என்டர் ஆகும் போது நாங்க சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பாட்டினால் உற்பத்தியான குளுக்கோஸும் அந்த ரத்தத்திலேயே இருக்குது. செறிவூட்டப்பட்ட ஒரு சக்தி பொருள் அந்த ரத்தத்துல குளுக்கோஸுங்கிறது இருக்கு. அந்த செல்களுக்கு அந்த ரத்தம் என்டர் ஆகும் போது இந்த பாடி ஹீட் இருக்குது இல்லையா, 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்து அந்த உஷ்ணத்தின் மூலியமாக அந்த குளுக்கோஸ் எரிக்கப்படும். ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் எரிக்கப்படும். எரிக்கப்படும் போது அந்த செல் ஆட்டோமேட்டிக்கா எரிக்கப்படும் போது வெற்றிகள் ஆடும்போது அவுட் சைடு இருக்கிறது சுத்தம். அந்த செல் சுத்தத்துக்கு ஆரம்பிச்சிடும். உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான செல்களும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மைன்யூட் நொடியும் சுழண்டு கொண்டே தான் இருக்கு. அந்த செல் சுத்துறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல சுத்தம் ஆரம்பிக்கும் போது அதன் பக்கத்துல காந்தக்களம் உற்பத்தி ஆயிடும். நார்த் சவுத். ஒரு செல்லுல நார்த் சவுத் அதாவது வடக்கு தெற்குன்னு வரும்போது அருகிலேயே ஒரு செல்லும் இருக்குது இல்லையா, இது சவுத் போல்னா இந்த செல்லுக்கு நார்த் போல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதாவது சேம் போல்ஸ் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். அதாவது வடக்கும் தெற்கும் ஒட்டிக்கும், வடக்கும் தள்ளும் சக்தி. இது ஒவ்வொரு நொடியும் நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்கள் மூலியமா நடந்துகிட்டே இருக்கு. அந்த செல் சுத்தும் போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா, இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா, நல்லா கவனிங்க. இது வடக்குன்னா இது தெற்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்? மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மூச்சுக்கும் இது அந்த உடல்ல செல்களும் நடந்து கொண்டேதான் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப மூச்சு ஓடல, மூச்சு காற்று ஓடல, நுரையீரல்ல காற்று நிரம்பல. நுரையீரல்ல காற்று நிரம்பாதனால நுரையீரல் சுருங்கல. நுரையீரல் சுருங்காதனால நுரையீரலுக்கு மேற்பரப்பில் இருக்கிற ரத்தம் இருதயத்துக்கு வரல. இருதயத்துக்கு வராத ரத்தத்தினால ஹார்ட் லெப்டப் அப்படிங்கிறது ஹார்ட்ல இருந்து ரத்தம் செல்களுக்கெல்லாம் போகல. செல்களுக்கு போகாததுனால அந்த செல்களுக்குள்ள அந்த குளுக்கோஸ் எரிக்கப்படல. குளுக்கோஸ் எரிக்கப்படாததுனால அந்த செல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதனால அந்த செல்லும் ஒட்டிக்கிட்டு இருக்கல. ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தனித்தனியா செல் பிரிஞ்சு போகுது. இதுக்கு பேர் தான் மரணம்ங்கிறது. ஒரு இறப்புன்னு வருது இல்லையா, மூச்சு ஓடலாம் இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இதுல இத்தனை மெக்கானிசம் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செல் சுத்தாதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதெல்லாம் செல் ஒண்ணுக்கு ஒன்னும் விடுபட்டு போகுது இல்லையா, விடுபட்டு போவதுக்கு பேர் தான் மரணம். ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா, இது செல். இந்த செல் ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா, நடுவுல ஒரு அட்ராக்டிங் பவர் இழுக்கும் சக்தி இருக்குது இல்லையா. இஃப் யூ see the matter in between magnet and object, இது ஒரு காந்தம், இது ஒரு பொருள், இது இழுக்குது. இதன் நடுவில் இருக்கிறது ஏதாச்சும் உங்களால் பார்க்க முடியுதா? ஆனால் இது இழுக்குது.
கண்ணுக்கு தெரியாத ஒன்று வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் தான் உங்களுடைய உடம்புல இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களுக்கு நடுவிலே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணுதான் இது நடத்திக்கணும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, இதற்கு பேர் தான் உயிர். புரிஞ்சுச்சுங்களா? மரணம் என்ன, உயிர் என்ன அப்படின்னா, உயிர் எங்க இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு செல்லினுடைய நடுவுல தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு மேக்னெட். இப்போ அதுவே மூச்சு ஓடலைன்னா மரணம் வருதுன்னு பிடிச்சிங்களா? இப்ப நாங்க என்ன சொல்லணும், செல் சுத்துது இல்லையா, ஒரு மேக்னெட்டிக். இது வந்து உடம்பு, இது வந்து உடம்பினுடைய தெற்கு பகுதி. மூச்சை இழுக்கும் போது இந்த ஆக்ஷன் உடம்புல எல்லா செல்களையும் நடக்குது. இப்ப மூச்சை வெளியே விடும் இல்லையா, அப்பவும் அதே சிந்தனையில இருக்கணும். எது உங்களுடைய ஆம்பிஷன் இருக்குது இல்லையா, ஒரு எய்ம், அதே நினைவுகள் தான் இருக்கணும். அது நினைவில் இருக்கும்போது இழுக்கிறீங்களா, அதே நினைவு. அந்த மனம் அப்படிங்கிறத டச் பண்ணி தான் உள்ள போகுது, எல்லா செல்களுக்கும் போச்சு, செல்லுல எரிக்கப்படுது இல்லையா. நீங்க வெளியே விடுறீங்க, ஒரு சப்தம் வருது இல்லையா, ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அந்த நேரத்துல உங்களுடைய வலது கைய உங்களுடைய தலை மேல வச்சு பாருங்க. இந்த தலை மேல் பகுதியில ஒரு அதிர்வலைகள் இருக்கும். நீங்க இப்பவே கூட செஞ்சு பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட் நீங்க வலது கையை மேல இந்த மாதிரி வச்சீங்கன்னா மேல வந்து அந்த கபாலத்துல அதிர்வலைகள் வரும். என்ன அதிர்வலைகள்? உங்களுடைய ஆம்பிஷன். அந்த அதிர்வலைகள் அப்படியே வந்து பிரபஞ்சத்துல பதிக்குது. எதை? உங்களுடைய ஆம்பிஷனை, உங்களுடைய எய்மை பிரபஞ்சத்துல பதிக்குது. இந்த பிரபஞ்சம் என்கிறது வடக்கு பகுதி. உள்ளே போற காற்றின் மூலியமா வந்து வைப்ரேஷன் பண்ணுவது இந்த செல்கள் எல்லாம் மேக்னெட்டிக் பள்ளி இங்க சுத்திட்டு இருக்குது. இது தெற்கு பகுதி. வெளியே விடுறீங்க இல்லையா மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்று மேல போகும்போது வடக்கு பகுதி. அங்க போறதும் அதே ஆம்பிஷன் தான், இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதும் அதே ஆம்பிஷன் தான். ஒட்டிக்குமா இல்லையா? மேல போறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு. ஒட்டிக்குமா இல்லையா? ஒவ்வொரு செகண்டும் உங்க மூச்சுல இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயம்தான் நீங்க படிக்கும் போது செய்ய வேண்டியது. இப்ப வந்து எக்ஸாமினேஷன் வரல, டைம் டேபிள் கொடுக்கல, பாடமெல்லாம் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல 500 மார்க் 495 மார்க் வாங்கிட்டேன். எப்படி வாங்கிட்டேன்? திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். இன்னும் டைம் டேபிளே கொடுக்கல, எக்ஸாமே வரல, நீங்க பரீட்சையே எழுதல, அவங்க மார்க்கே போடல, பேப்பரே வரல, எப்படி வாங்கிட்டேன் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ். நீங்க படிக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து 500 மார்க் 495 மார்க் வாங்கிட்டேன், இதையே நினைச்சு படிங்க. நீங்க படிக்கும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறீங்கள, படிக்க முடியாம இருக்கும், அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிருங்க. ஏனென்றால் அந்த பரீட்சையில் அந்த கொஸ்டின் வரலன்னு அர்த்தம். நீங்க ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்க படிக்க, அதாவது லெப்ட் சைடுல மூச்சு ஓட்டம் இருக்கும்போது மட்டும் படி, இல்லைன்னா படிக்காத. படிச்சதை எழுதிப்பாரு. 10 முறை படிக்கிறதும் ஒரு முறை எழுதி பார்க்கறதும் ஒண்ணு. ஏன் முடியாது? நீங்க பரீட்சையில 495 மார்க் 500க்கு, அதே +2ன்னா 600க்கு 595 மார்க், ஒரு 5 மார்க் விட்டுருங்க. சரி, அதையும் கூட வாங்கிக்கோங்க, 500க்கோ 600க்கோ வாங்குங்க. இது மாதிரி படிச்சீங்கன்னா கட்டாயம் உங்களால் முடியும். ஒன்று நல்லா கவனிங்க.
the great sun arise in the east side only, but you can anyway. அதாவது சூரியனால் கிழக்கே மட்டும்தான் உதிக்க முடியும், ஆனால் உன்னால் எந்த திசையிலும் உதிக்க முடியும். அது எப்படி சார், சூரியன் கிழக்க உதிக்குதுன்னா நாங்க எப்படி மேற்குல உதிக்க முடியுமா? முடியும். இதுல என்ன விஷயம் இருக்குது? நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா மேற்கே நீ உங்களால் உதிக்க முடியும், வடக்கே உங்களால் உதிக்க முடியும், தெற்கே உங்களால் உதிக்க முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். இந்த ஊர்ல இருந்து மேற்கில சுமார் பவானி குமாரபாளையம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த பள்ளியில நீ படிக்கிற, இந்த பள்ளியில இந்த ஃபார்முலா மூலியமாக நீ கரெக்டா மெயின்டைன் பண்ணி 500க்கு 500 மார்க் வாங்கிட்ட. எந்த ஊருக்காரனே? குமாரபாளையம் பயனால். இந்த ஊருக்கு அது என்ன? மேற்கே. சரியா? அதே இந்த பக்கம் பரவான ஜலகண்டாபுரம், இளம்பிள்ளை, வனவாசி இப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களா, அந்த இடத்துல இருந்து இந்த பள்ளியில படிச்சு இந்த ஃபார்முலா மூலியமா ஒரு 500க்கு 500 600க்கு 600 மார்க் வாங்கினீங்க. நீ எங்க? வடக்கே உதிக்கக்கூடிய சூரியன். அதே மாதிரிதான் இதுவும். சூரியனால் கிழக்கே மட்டும்தான் உதிக்க முடியும், ஆனால் உன்னால் எந்த திசையும் உதிக்க முடியும். ஏன் முடியாது? முடியும். If you understand that mind where it is in your physical body, உடம்புக்குள்ள மனம் அப்படிங்கிற ஒரு மைன்யூட் பாயிண்ட் எங்க இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சுலபம். I promise that it is perfectly possible to explain the basic fundamental laws of your future life with the help of your subconscious mind views, which is already found in your physical body. உடம்புல இருக்கிற ஆழ்மனம் அப்படிங்கிறத உபயோகம் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை ஒவ்வொன்றையும் உன்னுடைய கண் முன்னால் நிறுத்த முடியும். Try on, keep on, until your shadows and sorrows flee away from your future life. Thank you. வாழ்க வளமுடன்.